சண்டே நைட் 8 o'clock. மார்னிங் தோசை இட்லிக்கெல்லாம் வந்துட்டு மாவு அரைக்கணும். ஸோ தட் நைட்டே வந்துட்டு ஊற போட்டுட்டா காலையில் மாவு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மாவு ஊற போடுறதுக்கு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி போட்டாச்சு. சண்டே அப்படிங்கிறதுனால டின்னர் வேலையெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணதே இருந்தது. ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் சேமாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து இன்னைக்கு இட்லி ரைஸ் அதுக்கப்புறமா சோளம் இது 2 தான் வந்துட்டு இட்லி தோசைக்காக ரெடி பண்ண போகிறேன். இட்லிக்கு வந்துட்டு 4 கப்பு வந்துட்டு இட்லி அரிசி, 1 கப் வந்துட்டு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். சோளத்துக்கு வந்துட்டு 2 கப்பு சோளம், 1/2 கப்பு வந்துட்டு உளுந்து. நான் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஃபுல் டே நல்லா சோக் பண்ண விட்டு மார்னிங் எழுந்ததுமே ஒரு 8 o'clock போல் அரைச்சி எடுத்து உப்பு சேர்க்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உப்பு வந்து ஆட் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்போ தோசை இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறனோ அப்போ வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக எடுத்து கரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். சால்ட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மாவு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது.